இந்த ஷார்ட்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து லீ சார்ட்லியே பிரின்சிபல் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஈக்குவேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஈக்குவேஷன் இருக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸை நம்ம வந்து ஆட் பண்ணும்போது, ரிமூவ் பண்ணும்போது நமக்கு வந்து என்ன ஆகுதுன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. ஓகே, இப்போ நமக்கு இது எல்லாமே கேஸ் மாலிகுலா இருக்குது. அதனால் என்ன பண்ணுறேன்னா, கேபிக்கான ஈக்குவேஷன் வந்து நான் எழுதுறேன். ஓகேவா, அப்போ இங்கே வந்து கேபி விச் இஸ் ஈக்குவல் டு, அப்போ நமக்கு என்ன ப்ராடக்டோட ப்ரெஷர். அப்போ ப்ராடக்டோட ப்ரெஷர் நமக்கு என்ன வரும், CH3OH. ஓகே, ஸோ மெத்தனால் டிவைட் பை ப்ரெஷர் ஆஃப் வந்து நமக்கு வந்து ஹைட்ரஜன் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போ கோஎஃபிஷியன்ட் வந்து நமக்கு வந்து 2 இருக்குது இல்லையா, அதனால் நம்ம வந்து பவர் 2 வந்து போட்டுக்கணும். நெக்ஸ்ட் என்ன, ப்ரெஷர் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் மோனாக்சைடு வந்து நம்ம போட்டுக்கணும். ஸோ இதான் நமக்கு வந்து கேபி. இங்கே நமக்கு ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, ஏ கண்டிஷன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அடிஷன் ஆஃப் H2 வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் வந்து ஹைட்ரஜன் வந்து நீங்கள் உள்ளே ஆட் பண்ணும்போது அப்போ நீங்கள் வந்து ஹைட்ரஜனோட வேல்யூ வந்து நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்போ வந்து டினாமினேட்டரோட வேல்யூ நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கேபியோட வேல்யூ வந்து நமக்கு வந்து டிக்ரீஸ் ஆகிடும். ஆனால் நமக்கு எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு ரியாக்ஷனுக்கு ஒரு கேபி தான் இருக்கும். அந்த கேபி வேல்யூ வந்து நமக்கு வந்து டிக்ரீஸ் ஆகக்கூடாது. அப்போ டிக்ரீஸ் ஆகக்கூடாதுன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா மெத்தனாலோட வேல்யூ நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். இஸ் இட் கரெக்ட்? அப்போ இது டிக்ரீஸ் ஆகக்கூடாது அப்படின்னா மெத்தனாலோட வேல்யூ நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகணும். அப்போ நீங்கள் ஹைட்ரஜன் வந்து நீங்கள் ஆட் பண்ணீங்க அப்படின்னா எத்தனாலோட அமௌண்ட் வந்து நமக்கு வந்து அதிகமாகும். அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் டைரக்ஷன் வந்து நமக்கு வந்து ரியாக்ஷன் வந்து நடக்கும். ஓகேவா, நமக்கு ஒரு சிம்பிள் கான்செப்ட் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேபியோட வேல்யூ நமக்கு வந்து சேஞ்ச் ஆகக்கூடாது, அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பி செகண்ட் கேஸ் வந்து எடுத்துங்க. செகண்ட் கேஸில் என்ன கொடுத்துருக்காங்க, அடிஷன் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா மெத்தனால். அப்போ நீங்கள் வந்து மெத்தனால் வந்து நீங்கள் வந்து உள்ளே ஆட் பண்ணீங்க அப்படின்னா அப்போ இந்த வேல்யூ நமக்கு வந்து அதிகமாகும். இந்த வேல்யூ அதிகமாகும் போது கேபியோட வேல்யூ அதிகமாகும். ஆனால் கேபியோட வேல்யூ நமக்கு வந்து அதிகமாக கூடாது. அப்போ இது நமக்கு வந்து அதிகமாகுது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணால் இந்த வேல்யூ நமக்கு அதிகமாக்கினா தான் இதை வந்து நமக்கு வந்து டிக்ரீஸ் பண்ணும். கேபியோட வேல்யூ நமக்கு வந்து டிக்ரீஸ் பண்ணும். அப்போ ரியாக்ஷன் நமக்கு எங்கே நடக்கும் பார்த்தீங்கன்னா பேக்வேர்ட் டைரக்ஷன் வந்து நடக்கும். ஓகேவா, அப்போ நமக்கு வந்து பேக்வேர்ட் டைரக்ஷன் வந்து நமக்கு நடக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சி நம்ம என்ன கொடுத்துருக்காங்க, ரிமூவல் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு. அப்போ கார்பன் மோனாக்சைடு வந்து நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணீங்க அப்படின்னா இங்கே நமக்கு என்ன ஆகிடும், கார்பன் மோனாக்சைடு ப்ரெஷர் வந்து குறையும். அப்போ இந்த வேல்யூ நமக்கு வந்து டிக்ரீஸ் ஆகும். இந்த வேல்யூ டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா கேபியோட வேல்யூ நமக்கு வந்து அதிகமாகும். அப்போ கேபியோட வேல்யூ நமக்கு வந்து அதிகமாக கூடாது. ஓகேவா, அப்போ கேபியோட வேல்யூ நமக்கு வந்து அதிகமாக கூடாதுன்னா இந்த வேல்யூ நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு கரஸ்பாண்டிங்காக என்ன ஆகணும், டிக்ரீஸ் ஆகணும். அப்போ நமக்கு என்னது மெத்தனாலோட வேல்யூ நமக்கு வந்து டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா நமக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா பேக்வேர்ட் டைரக்ஷன் தான் நமக்கு வந்து ரியாக்ஷன் வந்து நடக்கும். அப்போ சிலையும் நமக்கு என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா பேக்வேர்ட் டைரக்ஷனில் ரியாக்ஷன் வந்து நடக்கும். ஓகே, அப்போ நீங்கள் வந்து மெத்தனால் நீங்கள் ரிமூவ் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், மெத்தனால் வந்து குறைய அப்போ அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நமக்கு என்ன ரியாக்ஷன் வந்து நமக்கு வந்து ஃபார்வர்ட் டைரக்ஷன் வந்து நமக்கு வந்து நடக்கும். அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேபி ஈக்குவேஷன் வச்சு நீங்கள் வந்து பண்ணலாம். அப்படி இல்லைன்னு நமக்கு என்ன நடக்கும், ஹைட்ரஜன் வந்து நமக்கு வந்து ஆட் பண்ணும்போது ஃபார்வர்ட் டைரக்ஷன் வந்து நடக்கும். மெத்தனால் வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணும்போது பேக்வர்ட் டைரக்ஷன் வந்து நடக்கும். கார்பன் மோனாக்சைடு வந்து நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணும்போது பேக்வர்ட் டைரக்ஷன் வந்து நடக்கும். அப்போ நீங்கள் எது குறையுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு வந்து வேல்யூ வந்து நமக்கு வந்து அதிகமாகும்.